ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கொரோனா நோயாளிகள் என்னென்ன உணவுகளை சாப்பிடலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கொரோனா நோயாளிகள் பல பேர் இப்போ ஹோம் ஐசோலேஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் தனிமையில் இருக்கிற பேஷண்ட்ஸை பார்த்துக்கக்கூடிய கேர்டேக்கர்ஸ்க்கு என்ன மாதிரியான டயட்டை இவங்களுக்கு கொடுக்கலான்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக ஒரு உணவு பட்டியலை கொடுத்துருக்காங்க. இந்த உணவு பட்டியலில் இருக்கக்கூடிய உணவுகள் தசைகளுக்கு சக்தி அளிக்கக்கூடியதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. கொரோனா பாதித்த நோயாளிகளுக்கு, அதுலேயும் குறிப்பாக வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒரு கோவிட் பேஷண்ட்டுக்கு மார்னிங் தூங்கி எழுந்துட்ட பிறகு ஒரு கிளாஸில் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்க கொடுக்கணும். வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சிட்ட பிறகு உப்பு தண்ணியோ அல்லது பீட்டாடின் சொல்யூஷனையோ காகல் பண்ண சொல்லணும். அதாவது தொண்டை வரைக்கும் கொப்பளிக்க சொல்லணும். ஃபார்மசியில் பீட்டாடின் காக்லிங் சொல்யூஷன்னு தனியாக இருக்குது. இதை வாங்கி ஒரு கப் தண்ணியில் ஒரு மூடி பீட்டாடின் காக்லிங் சொல்யூஷனை ஊற்றி தொண்டை வரைக்கும் கொப்பளிச்சிட்டு வந்தால் தொண்டையில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன், இன்ஃபெக்ஷன், த்ரோட் பெயின் எல்லாம் சரியாகிடும். ஒரு நாளைக்கு 2-3 முறை சால்ட் வாட்டர்லையோ இல்லை பீட்டாடின்லையோ காக்லிங் பண்ணுறது மூலமாக தொண்டையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள்லாம் அழிஞ்சிரும். நிறைய பேருக்கு காலையில் தூங்கி எழுந்த உடனேயே டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். கோவிட் பாதித்த நோயாளிகளாக இருந்தால் ரெக்கவரி ஆகிற வரைக்கும் டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். இதுக்கு பதிலாக துளசி, இஞ்சி, அதிமதுரம், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ போன்ற பொருட்கள் எல்லாம் போட்டு ஹெர்பல் டீயாக குடிக்கலாம். சில பேருக்கு லெமன் டீ பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க சுடு தண்ணியில் லெமன் பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் பட்டைத்தூளும் போட்டு தேன் கலந்து குடிக்கலாம். பட்டை, கிராம்பு, லெமன், இஞ்சி, அதிமதுரம் போன்ற பொருட்கள்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. கோவிட் பாதித்த நோயாளிகள் இந்த ஹெர்பல் ட்ரிங்கை குடிக்கிறது அவங்க உடலுக்கு ரொம்பவே நல்லது. காலையில் 8-8:30 மணி போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டில் தேவையான கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், டயட்ரி ஃபைபர்ஸ்லாம் கிடைக்கணும். நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் தான் மெயினான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதை பேஷண்ட்ஸ்க்கும் தரலாம். ஆனால் இதை தவிர்த்து ராகி, ஓட்ஸ் போன்ற பொருட்களையும் கொடுக்கலாம். கேழ்வரகை கஞ்சியாவோ களியாவோ ரொட்டியாகவோ செஞ்சு கொடுக்கலாம். ஓட்ஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து கஞ்சி, கிச்சடி இல்லைன்னா உப்புமா செஞ்சு கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு விட்டமின் சி அதிகம் உள்ள கொய்யாப்பழம், நெல்லிக்காய், ஆரஞ்சு பழம் போன்ற பழங்களை கொடுக்கலாம். இது கூடவே முளைக்கட்டிய பயிர்களை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் கொடுத்தாலே போதுமானது. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 10:30 to 11 o'clock மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக மோர், இளநீர், ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஏதாவது கொடுக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்க பிடிக்காதவங்க ஃப்ரூட்ஸ் அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாம். இது இல்லாமல் வெஜிடபிள் சூப், கீரை சூப் செஞ்சு கொடுக்கலாம். ஆஃப்டர் மிட் மார்னிங் ஸ்நாக் லஞ்ச். கோவிட் பேஷண்ட்டுக்கு பொதுவாகவே டேஸ்ட்டும் தெரியாது, ஸ்மெல்லும் தெரியாது. இதனால் பசியும் எடுக்காது. இவங்களுக்கு சாதம் அதிகமாக சாப்பிட முடியாது. இருந்தாலும் ஒரு கைப்பிடியோ இல்லை 2 கைப்பிடியோ சாதம் சாப்பிட கொடுக்கலாம். இது இல்லாமல் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் ரிச் வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதுக்கு பார்க்கணும். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பில் சாம்பார் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு கப் தயிர் சாதம் சாப்பிடலாம். டார்க் கலர் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். நான் வெஜிடேரியனாக இருந்தால் மதிய லஞ்சுக்கு முட்டை எடுத்துக்கலாம். இது இல்லாமல் லீன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி, மீன்லாம் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் லஞ்சுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ். ஈவினிங் 4:30 to 5 ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். டீ காஃபி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்கெல்லாம் க்ரீன் டீ, புதினா டீ, லெமன் டீ, ஜிஞ்சர் ஹனி டீ குடிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நட்ஸ் கொடுக்கலாம். ஈஸியாக டைஜஷன் ஆகும், பசியும் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கக்கூடியது வேர்க்கடலை. வேர்க்கடலையும் ஸ்நாக்காக கொடுக்கலாம். இது இல்லாமல் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் இருந்தாலும் சாப்பிடலாம். இது எல்லாமே 5 பருப்புகளாக எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிறகு டின்னர் 7 to 7:30 டின்னர் கொடுத்துடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி ஏதாவது ஒரு பொருளை டின்னருக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். டின்னருக்கு சிம்பிளாக இது கொடுத்தாலே போதுமானது. பட் ஆஃப்டர் டின்னர் பெட் டைம் ட்ரிங்க் கொடுக்கணும். கோவிட் பேஷண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி 100 மில்லி பாலில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் சேர்த்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆயுர்வேதத்தின் படி பார்த்தா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகவே இருக்குது.
புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய இந்த டயட் பிளானை தான் கோவிட் பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். இந்த டயட் பிளானை கோவிட் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் கோவிட் பேஷண்ட்டை கவனிச்சுக்கக்கூடிய கேர் கிவர்ஸும் எடுத்துக்கலாம். கோவிட் பாதிச்சவங்க தனிமையில் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அதிகமாகவே இருக்கும். யோகா, பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்கிறதன் மூலமாக ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டியை மேனேஜ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் டார்க் சாக்லேட் சாப்பிடலாம். டார்க் சாக்லேட்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இது நேச்சுரலாகவே பதற்றம், பயத்தெல்லாம் குறைக்கக்கூடியது. ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் ஃபீலிங்கை கொடுக்கும். இன்றைக்கி நாம் கொரோனா நோயாளிகள் என்னென்ன உணவுகளை சாப்பிடலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.